அவர் டிடி தினகரன் சேர்க்கணும் தான் சொன்னார். இப்போ சேர்ந்துட்டீங்க அண்ணன் தம்பி. ஏன்னா இப்போ வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. அதை பலிகடாக்குனது நீங்கள் வந்து செங்கோட்டையன் 2 பேரும் சேர்ந்தே ஆக்கிட்டீங்களா? கட்சிக்குள்ள கட்டுப்பாடோடு இருக்குது. அந்த கட்டுப்பாட்டை மீறி ஒருத்தர் பேச நாளைக்கு இவரை பேச விட்டீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏ பேச ஆரம்பிப்பாங்க, ஒவ்வொரு முன்னாள் எம்எல்ஏ பேச ஆரம்பிப்பாங்க, மாவட்ட செயலர் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ இது எல்லாம் ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் கூட்டத்திலேயோ பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு பத்திரிகையாளர் மத்தியில் பேசுவது அப்படிங்கிறது கட்சியை பலவீனப்படுத்துகிற செயல் தானே. அது பலப்படுத்துகிற செயல் இல்லைல்ல. தியானம் பண்ண தான் போனோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. அங்கே பார்த்தீங்கன்னா வேறு விதமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அப்படி விரும்பத்தகாத விதத்தில் நடந்துடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது தியானம் பண்ண போனவங்க எதுவுமே கட்டையும் கம்பும் எடுத்துகிட்டு போகிறாங்க. டிடிவி எப்போது சேர்த்து கொண்டார்களோ அதுபோல் நாளைக்கு அந்த நிலைப்பாடு மாறும். அல்லது இந்த தேர்தலிலே அதிமுக இணைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை இணைத்துக் கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்குமே திமுக சேர மாதிரி ஒரு பேச்சு ஓடுதே தவிர மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இணைத்துக்கிட்டோம் திமுக இன்ன வரைக்கும் அறிவிக்கல. தேமுதிக கிட்ட கொடுக்குற முன்னுரிமை முக்கியத்துவம் கூட ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கல. அமமுக நம்ம கட்சி, அதிமுக நம்ம கட்சிங்கிற இடத்துல தான் 2 தோழர்களுமே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வந்து இன்னொரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு தினகரன்? இப்போ இணைச்சிட வேண்டியதுன்னு அது உடனடியாக நடக்கும். போக போக அப்படி ஒரு விஷயம் நடக்க தானே செய்யும். நிறைய கட்சிகளை நீங்கள் சேர்த்தா கூட உங்களுக்கு வந்து விதமான அந்த பலமான அணி அப்படிங்கிற தோற்றம் இது வரைக்கும் வந்திருக்கா? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. 2 பக்கமும் வந்து கூட்டணிகளை நாளுக்கு நாள் வலிமையாக்கி கொண்டிருக்கிறோம் வேலையில் நீங்கள் வந்து கூட்டணி தொடர்பாக அந்த பேச்சுகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு யாருமே எதிர்பார்க்காத நிலையில் விஜய் குறித்து ஒரு கேள்வி கேட்ட பொழுது அதுக்கு எளிதாக கடந்து போயிருக்கலாம். ஏன் திடீர்னு அவர் மீது இப்படி ஒரு காட்டமான விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்தார்? என்ன காரணம்? இந்த நேரத்தில் இது தேவையா? அவருக்காக தானே நீங்கள் சட்டப்பேரவையில் பேசுனீங்க. அன்னைக்கு வந்து 40 பேர் இறந்ததை பற்றி நீங்கள் அவருக்கு நியாயப்படுத்தி பேசுனீங்களே, இன்றைக்கி வந்து எதிர்நிலையில் வந்து பேசுகிறீங்களே, எப்படி அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? என்ன பதில் சொல்ல போகிறீங்க மக்களுக்கு? ஓட்டு கேட்க போக போகிறீங்க, மக்களும் கேட்பாங்கல்ல உங்கள்கிட்ட. என்ன பதில் வச்சுருக்கீங்க? அதுங்க அந்த கரூர் விஷயத்தில் அவருக்கு புதிய கட்சினால் ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம வந்து பேசின கருத்து தான். அதை வச்சு நம்ம மொத்தமாக அதோட இதாக மாறலை. சட்டமன்றத்துக்குள் அந்த தேவையான அளவுக்கு ஒரு புதிய கட்சிக்கான ஆதரவு அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அதை பேசணும். அதிமுக என்பது ஒரு தோழமை சக்தியாக எல்லா சக்தியும் பார்க்குது. அந்த இடத்துல தான் தாவேக்காக பார்த்துச்சு. ஆனால் இப்பையும் அவர்கள் சொல்லுகிற விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும்போது கரெக்டான விஷயத்தை பதில் சொல்லி ஆகும். ஏன்னா ஊழல் கட்சி, நீங்கள் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க பேரில் ஊழல் கட்சி அப்படின்ற ஊழல் கட்சியிலேருந்து அந்த செங்கோட்டையனை நீங்கள் வச்சுருக்கீங்க. செங்கோட்டையனை கூட வச்சுக்கிட்டு நான் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டு தூய கட்சின்னு எப்படி பேசுவீங்க? வச்சாத்தியில் அவர் தான் வனத்துறை அமைச்சர், அவருக்கு என்ன ரோலுன்னு தெரியும். அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தான் நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தீங்க. ஜெயலலிதா வந்து செங்கோட்டையனை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவரை மறுபடியும் கூப்பிட்டு அவருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்து இல்லை ஒரு அவரை வந்து பார்த்தீங்கன்னா பதவி விரமணம் நடக்கிற பொழுது அவருக்கு அழகு பார்த்தது, ஆராதனை பண்ணது இல்லை யார்? நீங்கள் தானே பண்ணீங்க? விஜயா பண்ணார்? இல்லை பண்ணது எடப்பாடியார் தான் பண்ணார். அன்னைக்கு தெரியலையா? அவர் வேறு எம்எல்ஏ சீட்டு தான் கொடுத்தாரு. அவர் வந்து வாச்சாத்தி வன்கொடுமையில் வந்து பல்வேறு விதமான மக்கள் எதிராக பல்வேறு விஷயங்கள் பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வந்து அதனால தானே வந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டு மேலேயே இருந்ததுனால தான் அம்மா அதை ஒதுக்கி வச்சுருந்தாங்க, பொறுப்பு கொடுக்கல, எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு காலம் எல்லாத்துக்கும் மருந்து போடும் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு சரி ஓகே நம்ம வந்து ஒரு சீனியர் இருக்கார், அவர் சீனியருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 2017 மீண்டும் அவர் அமைச்சரவையில் இபிஎஸ் வரை இணைச்சிக்கிட்டார். ஆனால் அதை தாண்டி அவர் நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயம் மெல்ல அந்த கட்சிக்கு கலங்கம் விளைக்கிற விஷயம் பண்ணி அப்போ நீங்கள் அவர் இங்கே தாவே கிட்ட போயிட்டாருன்னு வச்சுங்க. தாவேக்காவும் அவர் என்ன சொன்னார்? டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அதே மாதிரி திருமதி சசிகலா எனக்கே சொன்னார். இப்போ அதான் நடந்துச்சு. ஏங்க இப்போ நடக்குது, அப்புறம் எதுக்குங்க அவரை கட்சி விட்டு நிற்கிறீங்க?
அதாவது நீங்க அவர் அவர் எதுக்கு கட்சி விட்டு நிற்கிறீங்க? அதாவது அவர் டிடி தினகரன்லாம் சேர்க்கணும் தான் சொன்னார். இப்போ சேர்ந்துட்டீங்க. அண்ணன் தம்பி. ஏன்னா இப்போ வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது. அதில் பலிகடாக்குனது நீங்கள் வந்து செங்கோட்டையனை 2 பேரும் சேர்ந்தே ஆக்கிட்டீங்களா? இல்லைங்க, அரசியல்ல பொறுமை ரொம்ப அவசியம். இப்ப ஒரு முதலாளிகிட்ட இந்த இந்த நிறுவனத்துல இவ்வளோ கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகணும். இந்த டேர்ன் ஓவர் ஆகலைன்னா நான் வந்து ஒரு 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 வருஷம் 1 மாசத்துல நான் வந்து இப்ப இப்ப நான் ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுவாரு? சிஇஓவா இருக்காரு, எம்டியா இருக்காரு, என்ன பண்ணுவாரு? சம்மந்தப்பட்ட அந்த ஊழியரை வேலை நீக்கம், பணி நீக்கம் பண்ணுவாரா? அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இது. எப்படின்னா, ஒரு கட்சிக்குள்ள கட்டுப்பாடோட இருக்கு. அந்த கட்டுப்பாட்டை மீறி ஒருத்தர் பேசுனா, நாளைக்கு இவரை பேச விட்டீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏ பேச ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு முன்னாள் எம்எல்ஏ பேச ஆரம்பிப்பாங்க. மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப இது எல்லாம் ஒரு பக்கம். கட்சி முடிவு பண்ணும். நீங்க கட்சியுடைய அதாவது இவர் ஒரு மாவட்ட செயலாளர். இவர் ஒரு எம்எல்ஏ. அப்ப இவரு அங்கே நடக்கிற மாவட்ட செயலாளர் கூட்டத்திலயோ, எம்எல்ஏக்கள் கூட்டத்திலயோ பேசியிருக்கலாம். அத விட்டுட்டு பத்திரிகையாளர் மத்தியில பேசுவது அப்படிங்கிறது கட்சியை பலவீனப்படுத்துற செயல் தானே அது. அது பலப்படுத்துற செயல் இல்லல்ல. யார் யார் பேசுனாங்களோ கடுமையா, அவர்களே வந்து மறுபடியும் அழைத்துக்கிட்டார். யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு எதிர்ப்பா எஸ்டிஎஸ்க்கு கொண்டு போய் கவர்னர்ட்ட குடுக்குறாருங்க. ஊழல் நடந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் அப்படின்னு. அந்த எஸ்டிஎஸ்ஸை மறுபடியும் கூப்பிட்றாரு. அவர் ஆட்டோவில் போகிறத பார்த்துட்டு கேள்விப்பட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு காரை கொடுக்குறாரு. காரை கொடுத்து சந்தோஷப்படுறாரு. அண்ணே நீங்களாம் ஆட்டோவில் போகலாமாண்ணங்கிறாரு. அந்தமாரி ஒரு நிலையை தானே இன்றைக்கியும் வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க சீனியர்லாம். நம்ம மறுக்கல. அதே மாதிரி தான் காளிமுத்து அவர்கள் பிரசிடண்ட் அம்மா அவர்கள் எவ்வளோ பேசுனாங்க. திருப்பி அவரை கூட்டு பதவி கொடுத்தாங்க. சபாநாயகராக ஆக்கினாங்க. அதெல்லாம் இருக்குதான். அதே மாதிரி இப்பயும் பாருங்க, ஒற்றுமை வேணும், ஒற்றுமை. நீங்கள் ஒற்றுமைக்கு யார் தடையாக இருக்காருன்னா எடப்பாடியார் தான் தடையாக இருக்குன்னு. இப்போ அந்த எடப்பாடியார் தானே இப்போ வந்து டிடிவியை சேர்த்துக்கிட்டாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ விழுப்புரத்தில் ஒரு எம்பி இருந்தாங்க. 2014 ஆனந்தன் ஒரு எம்பி இருந்தார். அவர் அதற்கு முன்னாடி கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் மேலே ஒரு சின்ன டிஸ்பியூட்டு. அந்த டிஸ்பியூட்டில் புகாரில் அவர் மீது நடவடிக்கை எடுத்து மாவட்ட செயலாளர் பதவி உட்பட அனைத்தையும் எடுத்துட்டாங்க. அதாவது அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆனால் 13 ஆண்டுகள் அவர் அமைதி காத்தார். எதுவுமே செய்யலை. கட்சிக்கு எதிராகவோ வேறு கட்சியில் சேருவதோ அப்படி எந்த முயற்சி எடுக்கல. அவரை மீண்டும் 2014 அதே புஸ்தக அம்மா அவர்கள் எம்பி சீட்டு கொடுத்து விழுப்புரத்தில் எம்பி ஆக்கினாங்க. அப்போ கட்சியில் அமைதி காப்பது அப்படிங்கிறது அரசியலில் தேவையான ஒன்று இருக்குது. இப்போ அவர் உங்கள்கிட்ட இருக்காரா? டிடி தினகரன் இருக்காரா? அதிமுக தான் இருக்காரு. சரி. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கட்சியில் அமைதி காப்பது அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்குது. அந்த அமைதி காப்புக்கு உதாரணமாக தானே ஆனந்தன் எம்பி ஆனந்தன் அவர்களை சொன்னேன். ஆக இவர் அந்த போல் அமைதியாக இருந்திருந்தார்னா, ஓபிஎஸ்க்கு அதே பிரச்சனை தான், செங்கோட்டையனுக்கு அதே பிரச்சனை தான். அவசரப்படுத்து அங்கே பொதுச் செயலாளர் கூட்டம், அங்கே வந்து பொதுக்குழு கூட்டம் நடக்குது மாநகரத்தில். இங்கே போய் தலைமையகத்தை கைப்பற்றி தலைமையகத்தில் பிரசிடண்ட் அம்மா அவர்கள் இருந்து அறை எட்டி உதச்சு, அவங்க வந்து நாற்காலி எட்டி உதச்சு, அங்கே இருக்க ஆவணங்கள் ஒவ்வொன்றும் திருடிட்டு போய் இதையெல்லாம் ஓபிஎஸ் செஞ்சார். நான் தியானம் பண்ண தாங்க போனேன் அப்படின்னு தான் அவங்க ஆதரவாளர் எல்லாமே சொல்கிறாங்க. தியானம் பண்ண தான் போனோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. அங்கே பார்த்தீங்கன்னா வேறு விதமான சூழல் ஏற்பட்டுச்சு, அப்படி விரும்பத்தகாத விதத்தில் நடந்துடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது தியானம் பண்ண போனவங்க எதுக்கு கட்டையும் கம்பும் எடுத்துகிட்டு போகிறாங்க? அது கட்டை கம்பும் நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோக்களில். கட்டை கம்போடு போயிட்டு தியானம் பண்ணுறேன்னா அது தியானம் பண்ண போனவங்கள நீங்கள் வந்து வேறு விதமான அந்த சூழலை தள்ளிட்டீங்களா அவர்களை? ஆயுதமே அவர்கள் இடத்துல தான் எடுத்தாங்க. அவர்களுடைய வந்த வாகனங்கள் இருந்தால் கட்டை கம்பம் எடுத்தாங்க, உள்ளே போய் அடித்தாங்க, நொறுக்கினாங்க. அந்த கட்சியில் அலுவலகத்தில் பொதுக்குழு அங்கே நடந்தாலும் அங்கே அலுவலகத்தில் பெருவாரியாக ஆட்கள் இல்லை, குறைந்தபட்ச எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க. அப்போ நீங்கள் உள்ளே போய் அடித்து அலுவலக அறைகளை உடைச்சி அங்கே இருக்க ஆவணங்களை, கட்சி ஆவணங்களை எடுத்துகிட்டு வந்து இருந்துச்சு. இப்படியான விஷயங்கள்லாம் செய்ய இது ஓபிஎஸ் ஒரு பக்கம், இவர் செங்கோட்டையன் ஒரு பக்கம், இப்படி கிளப்பி பண்ணதுனால தானே இப்போ இன்றைக்கி நஷ்டம் யாருக்கு? இன்றைக்கி என்ன நிலையில் வந்து நிற்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள்? இப்போ எடப்பாடி அண்ணன் எடப்பாடின்னு பேசுகிறாரு. அது எவ்வளோ பெரிய வார்த்தை! நல்ல வார்த்தை தான். நீங்கள் இந்த நேரத்துலையாவது என்ன கவலைப்படாதீங்க, நான் இருக்கண்ணே, அண்ணே வந்துருக்கண்ணே, வழக்கெல்லாம் பிறகு பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை கூப்பிட்டுக்கணும். அது கூட்டுக்க மாட்டோன்னுலாம் மறுக்கப்பது இல்லை. சில காலங்கள் அமைதி காத்தால் ஒரு முடிவு கொண்டு வேண்டும். அந்த சில காலங்கள் அமைதிப்பட இல்லாமல் ஏதாவது செஞ்சால் அமைதியாக இருக்கலாம். ராஜா ஸ்டாலின் அவருடைய ஆதரவாளர்லாம் தேர்தல் நேரம் அவங்களாம் வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த முறை வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு எதிர்பார்க்கலாம், வேறு விதமான வந்து பதவிகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அவர் அமைதியாக இருக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்கு இருந்தாலும் அமைதியாகிடுவார். அவர் ஆதரவாளர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? அது அரசியலில் நீங்கள் பண்ண விஷயத்துக்கு உடனே ரியாக்ஷனை வந்து உடனே வந்து சரியாகிடுன்னு சொல்ல முடியாது. காலங்கள் எல்லாத்திற்கும் மருந்து போடும் என்ன அப்படிங்கிறது போல் அவர் வந்து அமைதி காத்து சில காலங்கள் இருந்தாருன்னா நடக்கும்.
அதே அதிமுக கட்சி திருப்பி மீண்டும் சேர்த்து கொள்ளலாம், அந்த வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சொல்கிற அதே நிலைப்பாடு மாறலாம். இப்படி டிடிவி இப்பொழுது சேர்த்து கொண்டார்களோ அதுபோல் நாளைக்கு அந்த நிலைப்பாடு மாறும். அல்லது இந்த தேர்தலிலே அதிமுகவில் இணைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்லி ஒரேடியாக முற்றுப்புள்ளி வச்சிட முடியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கூட நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கலாமே, மறைமுகமாக சிக்னலை கொடுக்க வேண்டியதுதானே. அது போக போக நடக்கதா செய்யும். நாட்கள் இல்லை. தேர்தல் ஆணையம் இப்போ அறிவிச்சிட்டாங்கன்னா 18 நாள் தான். இப்போ 2021 மொத்த ஆமாம், தேர்தல் நாட்களே அறிவிச்சு 18 நாள் 12 நாளில் தேர்தல் முடிஞ்சிடுது. இல்லை அதாவது சுயேட்சைகளுக்கு சின்ன ஒதுக்கிட்டாலே ஆமாம், அடுத்து 12லேருந்து 12 நாள் தேர்தல் முடிஞ்சிடும். தேர்தல் ஆணையம் இந்த போன முறையே வந்து இப்போ 20 நாட்களுக்குள்ளே தான் தேதியை ஒதுக்குனாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா அவளை தேதியெல்லாம் கொடுக்கவே தெரியல. நீங்கள் நாட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப அலட்சியமாக இருக்காதீங்க. இல்லை, அதுக்கான முயற்சி தான் எடுத்தாங்க. அதோடைய முதற்கட்டமாக தான் நல்ல விஷயமா பாசிட்டிவாக நம்ம டிடிவி தினகரனுடைய வருகை பார்க்குறோம், அன்புமணியுடைய வருகை பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்குது. இப்போ வந்து திமுக தரப்பு வந்து அதிமுக கூட்டணி பலம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்து மாறி இன்றைக்கி கூட்டணி பலம் ஆயிடுச்சுன்னு சொல்கிற இடத்துக்கு மாறி இருக்கு. இப்போ அன்புமணி, இப்போ டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான 2 அடி 3 அடியாக இருக்கிறாங்க இல்லையா. டிடிவி தினகரன் 10 லட்சம் வாக்கு வாங்கினா 2021. அதுக்கு என்னதான் சரிவு இருந்தால் கூட ஒரு 7 லட்சம் வாக்கு வாங்கட்டுமே. இவர் அப்பா கிட்ட இருந்து அன்புமணி அவர்கள் பிரிந்தாலும் 20 லட்சம் வாக்கு வாங்கினா பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே கன்சாலிடேட்டடாக ஓட்டு வாங்குற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தனிச்சு நிற்கட்டும், திமுகவோட இருக்கட்டும், அதிமுகவோட இருக்கட்டும், எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் 20 லட்சத்துக்கு குறைவாக வாக்கை வாங்கினதே இல்லை. இன்னைக்கு ஒன்றா இருந்த பொழுது இப்போ ரெண்டு அணியாலாம் இருக்காங்க. 2 அணியாக தான் இருக்குது. ஆனால் யார் பலமாக இருக்கா? இப்போ அன்புமணி அவர்கள்ட்ட தான் அதிகமான மாவட்ட செயலர், கிளை செயலர், நிர்வாகிகள் இருக்காருன்னு ராமதாஸே சொல்கிறார். மருத்துவர் ராமதாஸே சொல்லும் போது அப்போ யார் அதிகமான தேர்தலில் பர்ஃபார்ம் பண்ணுவான்? நீங்கள் 15 லட்சம், அதாவது 20 லட்சம் வாக்கில் ஏறத்தாழ ஒரு 60% வச்சுக்கலாம். அது 12 லட்சம் இல்லையா? இல்லை, அவர் தலைமையிலான ஆதரவாளர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாநாடுலாம் போட்டு தானே வராங்க, போட்டுட்டு வராங்க. கூட்டம் போட்டாங்க, கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கு. அதையும் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்திருந்து செல்வாக்கு இருந்திருந்தால் அதிமுக திமுக இரு பேர் கட்சிகளுமே கட்டாயம் ராமதாஸ் தான் முதல்ல கூட்டம் அழைச்சிருப்பாங்க. ஆனால் அழைக்காமல் இருக்கிறாருன்னா இவர்கிட்ட தான் செல்வாக்கு இருக்குங்கிறது அர்த்தம். இன்றைக்கு வரைக்குமே திமுகவில் சேர்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடுதே தவிர மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இணைத்துக்கிட்டோன்னு திமுக இன்ன வரைக்கும் அறிவிக்கலை. தேமுதிக கிட்ட கொடுக்குற முன்னுரிமை முக்கியத்துவம் கூட ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கல. அப்போ அதிலிருந்தே அவருடைய செல்வாக்கு தெரியுது. அரசியலில் இன்றைக்கி இல்லை, அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு நிர்வாகிகளாக போயிருக்காங்க, அதனால் அங்கே தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் ராமதாஸ் அவருடைய முகத்துக்காக ஓட்டு விழும். அந்த ஓட்டு என்பது 20 லட்சத்தில் 5 லட்சம் ஓட்டு விழும் அவருக்காக. அப்புறம் அங்கே எங்கே நிற்க போகிற கேண்டிடேட்டை பொறுத்து. ஆனால் அன்புமணி அவர்கள் தான் அதிகபட்ச பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்க. அந்த அணி தான் அதிகபட்ச பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அப்போ அந்த அணிங்க அதிமுக வந்திருக்கிறது ஒரு வலு சேர்ப்பது. அன்புமணி அணி நிற்கிற, அவங்க ஆதரவாளர் நிற்கிற இடத்துல இவருடைய ஆதரவாளரும் வந்து போட்டியிட்ட பட்சத்தில் வந்து எப்படி இருக்கும்? கட்டாயம் அங்கே வந்து ராமதாஸ் அவர்கள் மிகவும் எப்படி வந்து இப்போ இருக்கிற பேட்டிக்கெல்லாம் கீழ்த்தரமாக பேசினாரோ ராமதாஸ் அன்புமணி அவர்களை, என்னென்னா அந்த மாதிரி தாயை அடிக்க பாஞ்சார், பாட்டலால் அடிக்க பாஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான இதுவும், சோம்பேறிங்கிறதும், தூங்குவாருங்கிறதும், இப்படி போன்ற தரமற்ற விமர்சனங்கள் இருக்குது. அதாவது விமர்சனம் என்பது தன் பிள்ளையாகவே இருந்தாலும் தரமற்ற விமர்சனமாக இருப்பது என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த மாதிரியான பேச்சுக்களை மீண்டும் பேசுவார் தேர்தல் காலத்தில். ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கிட்ட அரசியலில் பழுத்தவர், அனுபவமிக்க வரக்கூடிய, அங்கங்கே பேசும்போது இருக்கிற இடத்திலிருந்து நேரடியாக தலைகளாக மாற்றி பேசுவார். ஒன்றும் இல்லை, திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்க மாட்டான்னு பேசினவர் தான். திருப்பி அதுவும் எப்படி சொன்னார், கடல் உள்ளவரை, பார் உள்ளவரை, நீர் உள்ளவரை அப்படின்னு அந்த டைலாக்லாம் பேசிட்டு திருப்பி கூட்டணிக்கு போனார். அதே போல் அன்புமணி வந்து உங்களை விமர்சனமே பண்ணலையா? இல்லை, அதாவது முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடு சொல்கிறேன். நீங்கள் திராவிட கட்சிகளோடு நீ வாழ்நாள் வரைக்கும் நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு போன அந்த நிலைப்பாடு, இப்படி நிறையா விஷயங்கள். அதாவது மருத்துவர் ராமதாஸ்ட்ட என்ன விஷயம்னா, ஒரு விஷயத்தை நேர் எதிராக அவர் சொன்ன விஷயத்தையும் திருப்பி அவர் மறுத்து பேசுறது. அன்புமணி மாதிரியான ஒரு பிள்ளை இல்லை, அன்புமணி மாதிரியான ஒரு அமைச்சர் இல்லை, அன்புமணி மாதிரி திறமையான ஆள் இல்லை அப்படின்னு அவர் பேசி, அவர் பாராட்டு சான்றிதழ் கொடுத்து 5ஆவது வரைக்கும் பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னு அவரே பேசியார், மருத்துவரே பேசி, கடைசியில் இப்போ அவரே வந்து அன்புமணி மாதிரி திறமையாக இல்லாத ஆள் இல்லை,
நான் அவருக்கு பொறுப்பு கொடுத்தது தப்பு, அவர் அமைச்சராக்கினது தப்பு அப்படின்னு அவரே பேசுகிறார். அவருக்கு வச்சிருக்க ஸ்டேட்மெண்ட்டை அவரே உடச்சி பேசுகிறாரு. இப்போ 2 பேருக்கு நடக்கிறது பிரச்சனை. இதை வந்து மக்களை வந்து ஒரு 10 மாதத்துக்கு மேலே பார்க்குறாங்க. இல்லை என்ன நினைப்பாங்க? பாதிப்பு உண்டு பண்ணும். நம்ம அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை. கட்டாயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பழைய ஸ்கோரை பண்ணுமாங்கிறது சங்கடத்தில் தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த தேர்தலில் குறைஞ்சபட்ச வாக்குகள் வந்து வாங்கினாலே, அதாவது வெற்றி வித்தியாசம் என்பது 2 அணிகளுக்குமே. ஏன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாக்குகள் தான் ஸ்ப்ளிட் அப் ஆகும். அதாவது வெற்றி தீர்மானிக்கிற வாக்காக மாறுங்கிறாங்க. அப்போ அந்த 10 லட்சம் வாக்குகளை ஏதாவது ஒரு அணியிலேருந்து எடுத்து சரி பண்ணிக்கிட்டா, ஒரு கட்சிக்கிட்ட இருந்து சரி பண்ணிக்கிட்டா ஆளுங்கட்சியாக ஆகுவதற்கு வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு முழுமையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? முழுமையாகலனாலும் ஒரு 60% ஆனாலே வெற்றி தானே. டிடி தினகரன் சேர்ந்ததுனால இப்போ முக்குளத்தூர் வாக்குகள் முழுமையாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? இப்போ அன்புமணி ராமதாஸ் சேர்ந்தனால வன்னியர் வாக்குகள் முழுமையாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ இதே தினகரன் சேர்ந்ததுக்கப்புறம் அவருடைய ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா திமுக போய் சேர்ந்துட்டாங்க. இல்லை, அதாவது இப்போ அன்புமணி இது உங்கள்கிட்ட இருக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறாரு. அதுமாரி மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான அணிகள் வந்து அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்க வந்து விஜய்கிட்ட போகிறாங்களா இல்லை திமுக போகிறாங்களா, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நம்ம உறுதியாக சொல்லுவோம் சாலிடாக உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடுமா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல்வேறு இல்லை சார், நம்ம சாலிடாக வருங்கிற பாசிட்டிவ் கணக்கே நம்ம எடுத்துக்க வேணாம். ஒரு நெகட்டிவ் கணக்காகவே எடுத்துக்குவோம். என்ன நெகட்டிவ் கணக்குனா அதில் 60% ஏன்னா 90% நிர்வாகிகள் வந்துட்டாருன்னு ராமதாஸே சொல்கிறார். மருத்துவரே வந்து அன்புமணி என்கிட்ட இருந்த 90% நிர்வாகிகளை கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது 90% கூட போட வேணாம். 60% வாக்குகள் பழைய வாக்குகள் வாங்கினாலே 2 லட்சம் ஓட்டில் 12 லட்சம் ஓட்டு அவர் வாங்கிடுவார். அப்போ அந்த 12 லட்சம் ஓட்டுக்கு அதிமுக அணிக்கு புதுசாக வருவதால் வெற்றி வாய்ப்பு மேலும் பிரகாசமாக இருக்கும். டிடிவி தினகரன் வாங்கி அந்த 10 லட்சம் வாக்கில் அவரும் ஒரு 60% வாங்கினா போதும், அது ஒரு 6 லட்சம் சேரும். அதே போல் பாஜக அணி என்பது பழைய மாதிரியே 3% வாக்கில் இல்லை. ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க பர்ஃபார்மன்ஸுங்கிறது யாராவது 60% போச்சு. சரி, அது பார்லிமெண்ட் எலெக்ஷனு, அது பிரதமருக்கான ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கும்போது அதுக்கு ஒரு இதாக இருக்கும். சரி, சட்டமன்றம் போது வேறு குறையும்னா அதையும் நம்ம பாதிக்கு போட்டுக்குவோம். அவங்க வாங்கின அந்த 11% வாக்கு வங்கி என்பது ஒரு 5% வச்சாலே அதிமுக என்பது கன்சாலிடேட்டடாக 45% மேலே போயிடுது. இப்போ அதிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாங்கினது 20. ஆமாம். ஆனால் நான் 21 வச்சுங்க. சரி, அதுமாரி வந்து பாஜக வாங்கினது பாஜக வாங்கின அந்த கூட்டணி கணக்கு எல்லாம் சேர்த்து கூட்டணி கணக்கு 18 38% வந்தது. 18% வந்து கடந்த முறை இருந்த கட்சிகள் எல்லா கட்சியிலும் இப்போ இருக்கா உங்கள்கிட்ட? கடந்த முறை வந்து கூடுதலாக இருக்க. இப்போ ஐஜேகே கட்சி உட்பட இப்போ கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு புதிய அணிகள் உள்ளே இருக்குது. இது இல்லாமல் புரட்சி பாரதம் கட்சிக்கு இன்னும் கூடுதலான சீட்டுகள் கொடுக்கறது. ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது மேலும் அந்த காங்கிரஸ் பெல்ட்டில், அதாவது டெல்டா பகுதியில் காங்கிரஸ் அங்கே உயிரோட்டமாக இருக்கோ அந்த பெல்ட்டில் இவர்களும் கூடுதலாக சீட்டு கேட்பது அப்படிங்கிற இடத்துல போகுது. இதெல்லாம் வச்சு உள்ளே பார்க்கும்போது எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க? தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 30 சீட்டு கொடுப்பீங்களா? 10 சீட்டு வைங்க, 6 சீட்டு வைங்க. அப்போ அந்த 6 சீட்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் தான், போன முறையோட இந்த முறை அப்படிங்கிறதும். அடுத்தது இங்கே அதாவது திமுகவிட்டு பலம் இப்போ அதே அணி அப்படியே இருக்குங்க. அந்த அணி கன்சாலிடேட்டடாக இருக்குது. நம்ம அதை ஏற்றுக்குவோம். அந்த ஒரு கூடுதலாக கமல்ஹாசன் சேர்ந்துருக்காரு கூட வந்து மக்கள் நீதி மையமும் சேர்ந்துருக்கு. அவர் ஒரு 12 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. அந்த வாக்கையும் அது கூட அப்படியே சேர்த்துக்கிட்டா அப்போ அந்த வாக்கும் இப்போ இந்த அணியும் பார்க்கும்போது 2 பேரும் சமபலத்தில் தான் இருக்காங்க, நெக் டு நெக் தான் இருக்காங்க. அதனால் வந்து யாருமே இப்போ போய் எந்த மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் கட்சி சார்பற்ற மக்களிடம் கேட்டால் பொதுமக்கள்கிட்ட எந்த அணி ஜெயிக்கணும் அது இல்லை, ஒரு சரியான சாலிடாக இந்த அணி ஜெயிச்சிடும் இந்த அணி தோற்றுரும் அப்படிங்கிற பதில் சொல்கிற இடத்துல இல்லை. ஆக அதுதான் அடுத்த இந்த தேர்தலோட அடுத்த விறுவிறுப்பான ஒரு கட்டமாக இருக்குது. இதன் பிறகு வரக்கூடிய தேமுதிகவோ மருத்துவர் ராமதாஸோ அல்லது விஜயோ அல்லது நாம் தமிழர் கட்சி உட்பட இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன இன்னும் புதிய தமிழர் கிருஷ்ணசாமி மறுபடியும் அவங்க அணி கொண்டு வரது முயற்சி நடக்குதா? இந்த முயற்சி நடந்தது, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எல்லாருமே திமுக அணியில் ஏற்கனவே சீட்டு ஃபில்லான இடத்துல இருக்கிறாங்க. அதிமுக அங்கே அசுர பலத்தோடு இங்கே இருக்கிறாங்க. அந்த அசுர பலத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய கட்சிகளை நீங்கள் சேர்த்தா கூட உங்களுக்கு வந்து விதமான அந்த பலமான அணி அப்படிங்கிற தோற்றம் இது வரைக்கும் வந்திருக்கா? பலமான அணியின் தோற்றம் வந்ததுனால தானே திமுகவே தேமுதிக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த அதே தேமுதிக அவங்களும் ஏன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க?
அப்போ அணியில் பலவீனமாக நம்ம ஆகிறோம் அப்படிங்கிற அச்சம் இருக்கிற தொட்டு தான் அவர்களையும் சேர்த்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. அதே போல் உள்ளுக்குள்ளேயே ஒரு திமுகவோடு தான் ஐக்கியப்பட்டிருக்காங்களே கம்யூனிஸ்ட் கட்சி, திமுகவோடு ஐக்கியப்பட்டு தான் இருக்க காங்கிரஸ் கட்சி ஒழிய காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒற்றுமை இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா எப்படி மேற்கு வங்கத்தில் அடிச்சுக்கிறது போல், கேரளாவில் அடிச்சுக்கிறது போல், இல்லை கேரளாவில் நேரடியாகவே ஒருவருக்கு ஒரு போட்டியை பார்த்தோம். நம்ம இவர் வயநாடில் எதிர்த்து போட்டியிட்டது சிபிஎம் வேட்பாளர் தான். ராகுல் காந்தி ராஜினாமா, பிரியங்கா காந்தி எதிர்த்து நடந்தது. ஆக அப்படி தான் ஒரு பாண்டிங் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ இதையெல்லாம் சேரும்போது பாசிட்டிவாக யாருக்கு இருக்குன்னா அதிமுக பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிற இடத்துல டிடிவி வந்துட்டார்ல. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா உங்களுக்கே தெரியுமேன்னு பதில் சொல்லிட்டு இருந்தவர், அடுத்த நாள் அவர் தான் சொல்லி ஒத்து பேசுகிறார்ல அவரே. இந்த ராஜதந்திரத்தெல்லாம் யாரும் வந்து குறைத்து மதிப்பிடவே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. அதெல்லாம் பெரிய வந்து அரசியல் பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் தான் பண்ணியிருக்கீங்க. இதே அந்த இணக்கமான நட்பு மேலிடத்தில் மட்டும்தான் இருக்குமா? கீழிடத்தில் வந்து அது வந்து தொண்டர்கள் மத்தியில் அமமுகவும் அதிமுக தொண்டர்களும் அந்த இணைப்பு அங்கே அண்ணன் தம்பியாக இருப்பாங்களா? நீங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிறது இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. கீழே தொண்டர்கள் அண்ணன் தம்பியாக மாறணும். இல்லை அது மாறும். அந்த இடம் வரும் தான், வரதான் செய்யும். சில காலங்கள் பிடிக்கும். தேர்தலுக்குள்ளாக அது ஒரு ஜெல் வந்துடும். ஏன்னா அப்படி நிறையா இப்போ பட்டாளி மக்கள் கட்சியே அதுக்கு உதாரணம் சொல்லலாம். பட்டாளி மக்கள் கட்சி வேணால் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர தனித்தனியாக. ஆனால் அங்கே இருக்கிற உள்ளூர் கிளை எப்படி இருக்குன்னா, இவர்கள் நடத்துகிற அதே கூட்டத்துக்கு அவர்களும் போகிறார்கள், அவர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு போகிறார்கள். 2 பேருமே நிர்வாகிகள் மட்டும்தான் போல. உள்ளூர் கிளை சேர்ந்தவர்கள் இப்போ அன்புமணி நடத்துகிற கூட்டத்துக்கும் கலந்து கொள்கிறார்கள், மருத்துவர் நடத்துகிற கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார்கள். அவங்க ரொம்ப வந்து விவரமாக ஆகிட்டான்னு சொல்கிறீங்க. தொண்டர்கள்லாம் விவரமாகல, 2 ஒன்றா தான் அவர்கள் பார்க்குறாங்க. நம்ம கட்சி அப்படிங்கிற மனநிலை தான், விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. அதே போல தான் அதிமுகவும் நம்ம கட்சி, அமமுக நம்ம கட்சி, அதிமுக நம்ம கட்சிங்கிற இடத்துல தான் 2 தொடர்களுமே இருக்கிறாங்க. ஓ, அப்படி வந்துட்டாங்க. அந்த நிலை தான். ஏன்னா இவர்கள் சேரணும். அப்புறம் எதுக்கு வந்து இன்னொரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு தினகரன்? இணைச்சிட வேண்டியதுன்னு. அது உடனடியாக நடக்கும். போக போக அப்படி ஒரு விஷயம் நடக்கதானே செய்யும். ஓ, அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அரசியலில் மாற்றம் இல்லாமல் இல்லையே, கட்டாயம் மாற்றம் வருமே. அப்படியா? ஏன்னா அவர் தனி கட்சியாக இருந்ததுனால தான் வந்து கூட்டணி சம்மதிச்சோம். அப்போ ஒன்றா வர்ற பொழுது வந்து எப்படி நாளைக்கு நாளை தான் முடிவெடுக்கும். ஆனால் இந்த சேர்ந்திருக்கிற விஷயத்தை தொண்டர்கள் கொண்டாடுகிறார்கள். ஏன்னா நம்ம இந்த ஓட்டை கொஞ்சம் அதாவதுங்க, இந்த 200 ஓட்டில் தோத்தது, 100 ஓட்டில் தோத்தது, 1000 ஓட்டில் தோத்தது, இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் இப்போ டிஆர் சத்யா அந்த மாதிரி தான் தோத்தார். ஒரு 200 ஓட்டு தான். இங்கே விருத்தாசத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் பாட்டாளி மக்கள் வேட்பாளர் வந்து ஒரு 800 ஓட்டில் தான் காங்கிரஸ்கிட்ட இழந்தார். அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு 5-6 தொகுதி அப்படியே தோத்தாங்க. அந்த மாதிரியான தோல்விகள். அப்போ நீங்கள் ஒரு 5000 ஓட்டு அப்படின்னு ஒரு பார்டர் வச்சுன்னா ஒரு 40 தொகுதிக்கிட்ட வருது. அந்த 40 தொகுதிகள் வந்து வெறும் 5000 ஓட்டு கன்சாலிடேட்டில் வெற்றி தோல்வி மாறி இருக்கு. அப்போ இதையெல்லாம் வரும்போது சரியாக இருக்குமே. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஓட்டு வாங்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தை கூட பெரிய கட்சிகள் 2மே கூப்பிட்றாங்க. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் சீட்டு கொடுக்குற இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ராஜ்யசபா சீட்டோடு இல்லாமல் இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு 6 சீட்டு தரோம். இல்லை, அவங்க வந்து ஈரோடு கிழக்கில் வந்து அவங்களுடைய ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆமாம், டிஎம்கேவுக்கு. ஆமாம், அது நம்ம மறுப்பதற்கு இல்லை. அதெல்லாம் முதல் இப்போ சட்டப்பேரவை தேர்தலையே அவர் 4% வாக்குகள் எடுத்தார். அதாவது தினகரன், கமலஹாசன், சீமான். 2021 அதில் வந்து அதிக ஸ்கோர் பண்ணது யாருன்னா பார்த்திங்க, சீமான் ஃபஸ்ட்டு பண்ணார். அந்த 3 பேரும் 2வது இடம் பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசன் 2.26% வாக்கு வங்கி வாங்கினார். நம்ம அதை மறுப்பதில்லை, 12 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆக அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதை திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாகத்தான் இருக்கும். அந்த கூடுதல் பலத்தை ஈடுகட்டுவதற்கு அதிமுகவுடைய வேலை திட்டமாக தான் நீங்கள் அன்புமணியுடைய வருகையும், டிடிவி தினகரனுடைய வருகையும், அடுத்து ஜான் பாண்டியனுடைய வருகையும், அடுத்து இப்போ பேசிக்கொண்டிருக்கிற கிருஷ்ணசாமி போன்றவருடைய வருகையும் உதவும். அடுத்தது இன்னொரு புதிய விஷயம், ஆம்ஸ்டாங்குடைய மனைவி அவர்கள் பொற்கோடி ஆம்ஸ்டாங் அவர்களும் இந்த அணியில் இணைந்து கொள்ளப் போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஏன்னா அன்புமணி அந்த பணியை செய்கிறதா சமீபத்தில் செய்திகள் வெளியே வருது. நிகழ்ச்சி பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இது எங்கே இணைந்து மிக்க நன்றி.